ரிச் இது வந்து வீடியோவிலலாம் வந்து யூடியூப் வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு ரிச்சஸ்ட் இதுங்களெல்லாம் வந்து இது இந்த அளவுக்கு பாரு விமர்சையாக நடந்தது, இதுக்கு இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்றதுக்காக போட்ட வீடியோ இல்லை இது. இந்த பாரம்பரியம், இந்த வீடு, இந்த கிராமம், இப்போ இவ்வாறு நிகழ்ச்சிகளை இப்போல்லாம் நம்மளால் பார்க்க முடியுதுன்றதுக்காக இந்த சிம்பிள் மேரேஜ் தான் இது. ஆனாலும் இந்த வில்லேஜுக்காக போட்ட இது காலையில் வந்து இட்லிக்காக இது பண்ணியிருக்காங்க. இட்லியும் கறி குழம்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுங்கெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் லுங்கிகளை வந்து பின்னாடி நம்மளுக்கு நிறைய தங்கியிருப்பாங்கிறதுனால வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. பின்புற வாசல் வழியாக வந்து நிறைய பேர் இங்கே தங்குவாங்க அப்படின்றதுனால வந்து ஒரு பக்கம் லுங்கி வந்து அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் அப்படி தான் வந்து பின்புற இது வந்து புழக்கடை சைடில் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இது நாங்கள் காலை உணவு வந்து இட்லியும் நாங்கள் இது சாப்பிட்டுட்டு இருந்தோம், இட்லியும் கறி குழம்பும். நாங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து காலையில் இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு தான் பிரியாணி செய்ய போகிறாங்க. அந்த ரெசிபிலாம் நான் உங்களுக்கு அது மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மதிய ரெசிபி பிரியாணி, மட்டன் ஃப்ரை எல்லாம் பண்ணுறாங்க, அதை வந்து ஃபுல்லாக காட்டலான் இருக்கேன். நம்ம எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை காட்டுறதுக்காக தான் நான் மெயினாக அது பண்ணணும். தவிர இது ஆடை வடிவமைப்பு, இந்த திருமணத்தினுடைய பிரைடல் மேக்கப் அப்படின்ட்டு காட்டுறது கான்செப்ட் எல்லாம் வேறு ஒரு வீடியோவில் காட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். டிசிஎஸில் வந்து இவங்க சீனியர் இன்ஜினியர், இவங்க வந்து வீட்டில் இப்போது கல்யாணத்துக்கு வந்தவங்க அப்படியே சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை வந்து அவங்க அப்பாக்கிட்டேயும் அவங்க பாட்டிக்கிட்டேயும் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து குழந்தையோட அப்பா வந்து லாயரு, இவங்க வந்து குழந்தையோட பாட்டி வந்து டாக்டர் ஒய்ஃபு, தாத்தா வந்து டாக்டரு. இதில் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க? லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம், பச்சை மிளகாய், அவ்வளோதான் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க. இப்போ இல்லை அது வரைக்கும் தான் போட்டிருக்கீங்களா? உங்கள் பேர் சொல்லுங்கள். கந்தன். கந்தனா? ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 84. சத்தமாக சொல்லுங்கள். 8489764670. நகரிக்கு பக்கத்தில் எவ்வளோ தூரம் வரைக்கும் கால் பண்ண போவீங்க? இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஊருக்கு இப்போ நம்ம நகரி தான் கிட்ட இருக்கிற டவுன் வந்து நகரி தான் இல்லை, ஆந்திரா பார்டரில் இருக்க நகரி. இதில் இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி சமைக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டா போவீங்க? ஊத்துக்கோட்டை. அவ்வளோ தூரம் கூட ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போகிறீங்க. வீட்டில் சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் சின்னதாக ஏன்னா ஒரு 10 பேர் கெஸ்ட்டு வந்திருந்தாலும் நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் ரெண்டுமே பண்ணுறீங்க நல்லா இல்லை. ஆனால் உங்கள் சாப்பாடு நாங்கள் ரொம்ப நாளாக சாப்பிட்றோம், ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்களா? இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சிட்டிங்களா? உரலில் அரைச்சதா மிக்சியில் போட்டதா? உரலில் அரைச்சதா மிக்சியில் போட்டதா? என்ன ஃபோன் வச்சுருந்துருக்கீங்க நீங்கள்? நார்மல் ஃபோன் தான் வச்சுருக்கீங்களா? மிளகாத்தூள் போட்டிங்க? வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள். ஆச்சி மிளகாத்தூள் இல்லை, அது பிராண்டு ஆச்சி மிளகா. கரம் மசாலா. உப்பு. தேவையான அளவு உப்பு.
தக்காளி. இந்த தக்காளியோடைய வாசனையும் பச்சை வாசனை இஞ்சி பூண்டு மொத்த வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆயில் மேலே தெரியணும், அது வரைக்கும் வதக்கணும். எல்லா தாளிப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி. இப்போ இந்த இதில் இது மட்டன் போட்டு வதக்க மாட்டிங்களா? சிக்கன் பிரியாணியா? அது வந்து வெறும் மிளகாத்தூள் எலுமிச்சம்பழம் ஜூஸு உப்பு 3 போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஊற போட்டால் தான் 1/2 மணி நேரம், 1/2 hour ஊற வச்ச சிக்கனை தான் மிளகாத்தூள் எலுமிச்சம்பழம் ஜூஸு மிளகாத்தூள் 3 போட்டு கலந்து 1/2 hour ஊறின சிக்கனை தான் பிரியாணிக்கு போட போகிறாங்க. சிக்கன் நல்லா வதங்கணும். எவ்வளோ தண்ணி வந்து 1க்கு 2? 1க்கு 1.5 தண்ணி. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. அதுக்காக இதை மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அளந்தீங்க நீங்கள்? எத்தனை? ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு தோராயமாக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அளந்து அதில் 1.5 வச்சுருக்கீங்க. படி எத்தனை படி இப்போ இது பண்ண போகுது? 10 படி. 10 படி அரிசி எடுத்துருக்காங்க. 15 படி தண்ணி ஊற்ற போகிறாங்க. 1க்கு 1.5. இப்போ நீங்கள் போடுறது வந்து கலருங்களா? இது வந்து ஃபுட் கலரு. சிக்கன் வந்து எத்தனை கேஜி போட்டிருப்பீங்க அதுக்கு? 13 கிலோ சிக்கன். 13 கிலோ சிக்கனு, 10 படி அரிசி. படிக்கு கிலோவும் ஒரே. தண்ணி அப்போ ஊற்றிட்டு எடுத்துட்டுமா? நல்லா இவ்வளோ நேரம். இப்போ எவ்வளோ நேரம் நமக்கு விட்டுருக்கோம் நம்ம அதை சிக்கனை போட்டு? 10 நிமிஷம் விட்ட பின்னாடி அரிசியை போடணும். 10 கிலோ அரிசி. இதில் நீங்கள் நெய் எதனா போட்டிருக்கீங்க? லாஸ்ட்டில் தான், இறக்கும்போது தான். உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த லிக்விடாக இருக்கும்போதே வந்து உப்பு சேர்த்துடணும். அப்புறமா சாதமான பின்னாடி அதுக்காக வேண்டி ரொம்ப திருப்பினோம்னா குழஞ்சிடும். இது முதல்ல தாளிப்புலையும் போட்டிங்க, ஆனால் இப்போ இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் புதினா போடணும். தாளிப்பில் வெங்காயத்துலேயும் போட்டார். இப்போ தான் நெய் போடுறீங்க. அதாவது இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி புதினாவும் நெய்யும்.
½ kg இருக்கும் பொழுது அது. அதில் கொஞ்சம் போடுங்களேன். ஆனால் ஷெஃப் தாமு இருக்கார், 5 ஸ்டார் ஹோட்டலில் இவர் தாமு சார் இருக்கார். அவர் வந்து இந்த பிரியாணிக்கே வந்து நெய் நிறைய போடாதீங்கன்றார். போட்டால் அதனுடைய அந்த ஒரு உரைப்பாக இருக்குல்ல, நல்ல காரம் அதுங்கெல்லாம் அந்த டேஸ்ட்டை வந்து குறைச்சிரும்ன்றார், அந்த மட்டுப்படுத்திடும் அந்த வாசனையை அப்படின்னு. அது வந்து வெஜிடபிள் பிரியாணிங்களா சைடில்? அதில் தாளிப்பு மட்டும் எடுத்து இல்லை தனித்தனியாக தானே பண்ணீங்க? நான் நினச்சி இதில் ஒன்றா தாளிப்பு போட்டு அதில் எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னு. அது வந்து வெஜ் பிரியாணி. ஆமாம், தூக்கும்போது ஒரு அதிகமாக போட்டோம்னா அந்த மாதிரி செஞ்சுதான். இந்த ஹீட்டுக்கு அந்த உள்ளகிற அந்த இதுக்கு அப்படியே இது வந்துருங்களா அது? நான் கூட வீட்டில் பண்ணுறதுல இப்படி தான் மற்ற குக்கருங்க எல்லாம் வெயிட்டுக்குள்ள எடுத்து வச்சுருவாங்க. வெயிட்டுக்காக வச்சுட்டீங்க. அந்த ஹீட்டுக்கே வந்து உள்ளே இருந்து அது சரியாக பூத்து வந்துடும். அந்த இது கவுசி சாப்பிடாதவங்களுக்காக ரசம் இது என்வி சாப்பிட்றவங்களுக்கான மட்டன் ஜூஸ் போட்ட ரசம். இது வந்து நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கான ரசம். இதில் வந்து எதுவும் என்வி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. குக்கரில் வேக வச்சுட்டாரு. இப்போ இந்த வானலில் போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ண கிரேவி டைப்பில் வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க. மட்டன் ஃப்ரைக்காக ஆயில் ஊற்றிருக்காரு. என்ன ஆயில் அது? ரிஃபைண்ட் ஆயில். என்ன போட்டிங்க அதில்? பட்டை, லவங்கம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு. வதங்கின பின்னாடி மட்டன் இதில் குக்கரில் போடும்போது உப்பு என்ன போட்டு வேக வச்சுங்க? உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை. உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை போட்டு குக்கரில் வேக வச்ச மட்டனை எடுத்து இந்த கிரேவியில் போட்டு வதக்க போகிறீங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் பிரியாணியும் அதுக்கு சைடாக வந்து மட்டன் ஒரு ஃப்ரை என்ற இதுவும் இல்லாமல் கிரேவி இல்லாமல் ஒரு மிடிலான ஸ்டேஜில் பண்ணுறாங்க. ஓ, இப்போ நீங்கள் போட்ட தனியா வந்து தனியா, மிளகு, பட்டை மூணுத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிருக்காங்க. வாசனை வராது. வாசனை வந்தீங்கன்னா
ம் நான் மட்டும் தானே இருக்கேன். அதுக்கு லேடிஸ் கிளப் இல்ல என்ன முக்கியமான மீட்டிங்கா ஒரு மீட்டிங் இல்ல ஜஸ்ட் டைம் பாஸ் மீட்டிங் தான். நேத்து மட்டும் மண்டபத்துல நான் ஷாப்பிங் ரெண்டு பேரும் பக்கத்து சேர்லயே இருந்தாங்க. ஐயே எப்போ பார்த்தேன் நான் தான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க பக்கத்து சேர்லேயே உட்காருது சரி அப்படிதான் கொஞ்சம் சிரிக்காது சிரிக்காது ஸ்லோ பின்னாடி போ. தப்புமா சிரிக்க கூடாது எந்த காலகட்டத்திலையும் நீ அதை சொல்லி காட்டக்கூடாது ஞாபகம் வச்சு. நீ வந்து என்ன சொன்னா போதும் போதும் கட் பண்ணி போதும்பா போகலாம் எங்க சரி நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டேன் வரங்க போயிட்டு வாங்க தம்பி கேட்டதா சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்